ஒன்று குட் இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல வகையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இன்னொன்று பேட் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம வாழ்க்கையில குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க இருப்பாங்க, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. குட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன மாதிரி நன்மைகளை பிறப்பிக்கும், பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தவறான தாக்கம் என்ன மாதிரியான தீமையை பிறப்பிக்கும் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக ஏன் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தாக்கம் இருக்குன்னு நம்ம தியானிப்போம். நம்ம சொல்ல முடியாது யாருடைய வாழ்க்கையில நான் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறது அவசியமா இருக்கிறோம். ஏன் வசந்த வாசிக்கலாம். ரோமருக்கு 14:7 ரோமருக்கு 4:14 12 தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு மனுஷனும் தேவனும் கணக்கு. நம்மளுடைய விதி, நம்மளுடைய கடைசி தீர்மானம், ஆண்டவருடைய நியாயத்திற்கு நாம் செய்கிற, நாம் ஏற்படுத்திய தாக்கத்தை சார்ந்திருக்கிறது. What kind of influence did we make? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய தாக்கம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று ஆண்டவர் நியாயம் தீர்த்து நம்மை அவர் என்ன பண்றாரு, அவர் பக்கமாக சேர்த்துக் கொள்றாரு. தவறான தாக்கமா இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்க்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, நம்ம ஒருவன் என்ன பண்ண முடியாது, தனக்காக வாழ முடியாது. மாத்திரம் இல்லாம நம்ம ஒருவனை செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு ஒப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷன் நம்முடைய உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையில ஏற்படுத்துகிற தாக்கத்தின் மூலமாக அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய பாதையை நியமித்துக் கொள்கிறார். The way that he walks influence others, the way, அந்த வழிதான் அவனுக்கு அவனுடைய முடிவுக்கு காரணமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு சொந்த வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:22 23 சூப்பரான வருஷம் சொல்றாரு. எல்லாருக்கும் I want to make an influence. நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுகிறதுனால மற்றவருடைய வாழ்க்கையினுடைய எண்ணத்தை, மற்றவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, மற்றவருடைய வாழ்க்கையினுடைய நடத்தையை, மற்றவருடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த